பசுமையான காடு ஒன்றில் தந்திரம் வாய்ந்த நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த நரியிடம் ஒரு கெட்ட குணம் இருந்தது. அது சொந்தமாக உணவை சேகரித்து உண்ணாமல் மற்ற மிருகங்கள் உழைத்து சேகரிக்கும் உணவை அவர்களுக்கு தெரியாமல், அவர்களின் அனுமதி இல்லாமல் சாப்பிட்டுவிடும். நரி இதையே வழக்கமாக செய்து வந்தது. அதனால் மற்ற மிருகங்கள் அனைத்தும் நரியிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் நரி அவற்றையெல்லாம் ஏமாற்றிவிட்டு எப்படியோ அவைகளின் உணவை உண்டுவிடும். இதுவே தொடர்கதையானதால் காட்டில் உள்ள புத்திசாலி முயல் ஒன்று அந்த நரியின் செய்கையை பார்த்து, அடடா, சொந்தமாக உணவு சேமித்து வாழ்க்கை நடத்தாமல் இப்படி அடுத்தவர்களின் உணவை திருடி சாப்பிடும் நரிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. அதன்படி மறுநாள் முயல் ஒரு திட்டத்துடன் நரி இருக்குமிடத்திற்கு சென்று அதன் காதில் நன்றாக கேட்கும்படி, காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல இடத்தில் நான் விவசாயம் செய்யலாம் என்று நினைத்தேன். இந்த இடம் அதற்கு ஏற்றபடி இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் வெள்ளரி தோட்டம் போடப் போகிறேன் என்று தனக்குத்தானே பேசுவது போல சொல்லிக்கொண்டது. முயல் பேசியதை மறைந்திருந்து கேட்ட நரி, ஆகா, முயல் வெள்ளரி தோட்டம் போடுகிறதா? அப்படியென்றால் நமக்கு சரியான உணவு கிடைக்கப் போகிறது என்று தனக்குள் மகிழ்ந்தது. முயல் தினமும் வெள்ளரி தோட்டத்திற்கு வந்து தன்னுடைய வெள்ளரி தோட்டத்தை நன்றாக பராமரித்து கவனித்து வந்தது. நரியும் தினமும் வெள்ளரி தோட்டத்திற்கு வந்து வெள்ளரிக்காய் காய்த்து விட்டதா என்று ஆவலுடன் பார்த்துவிட்டு செல்லும். பல நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய் காய்க்க ஆரம்பித்தது. உடனே அங்கு வந்த நரி அவசரமாக வெள்ளரி தோட்டத்திற்குள் புகுந்து வெள்ளரிக்காய் எல்லாவற்றையும் கடித்து சாப்பிட ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து நரிக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. உடல் முழுவதும் தடிப்பு ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு படுத்து கொண்டது. இந்த சமயத்திற்காக காத்து கொண்டிருந்த முயல் அப்போது வெள்ளரி தோட்டத்திற்குள் வந்து நரியை பார்த்தது. நீ அடுத்தவர்களின் உணவை திருடி உண்பாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு நல்ல பாடம் புகட்ட எண்ணி ஒவ்வொரு வெள்ளரி செடிக்கு அருகிலேயும் ஒரு அரிப்பு செடியை நட்டு வைத்தேன். வெள்ளரிக்காய் சாப்பிடுகிற அவசரத்தில் நீ அந்த அரிப்பு செடியில் உன் உடலை தேய்த்ததால் தான் உனக்கு உடல் முழுக்க இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லியது. மேலும் அந்த முயல், கவலைப்படாதே, இன்னும் சிறிது நேரத்தில் அரிப்பு நீங்கி உன் உடல் நலமாகிவிடும். உன்னை காயப்படுத்தும் நோக்கில் நான் இதை செய்யவில்லை. உன்னை இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கவே நான் இதை செய்தேன். தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடு நண்பா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது முயல். முயலின் பேச்சை கேட்ட நரி வெட்கி தலைகுனிந்தது. அடுத்தவர்களின் உழைப்பை திருடிய எனக்கு இது சரியான தண்டனைதான் என்று எண்ணிக்கொண்டது. அன்றிலிருந்து திருந்தி வாழ ஆரம்பித்த நரி தனக்கான உணவை தானே தேடிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது.